சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தது. தீர்மானத்திற்கு ஆதரவாக 63 பேர் வாக்களித்த நிலையில் எதிர்த்து 154 பேர் வாக்களித்தனர். சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் சட்டப்பேரவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சபாநாயகர் அப்பாவு தனது இருக்கையில் இருந்து எழுந்து வெளியே சென்ற நிலையில் அவையை துணை சபாநாயகர் பிச்சாண்டி வழிநடத்தினார். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் தீர்மானத்தை முன்மொழிந்தார். செங்கோட்டையன் உள்ளிட்ட அதிமுக உறுப்பினர்கள் மற்றும் ஓ. பன்னீர்செல்வம் தரப்பு எம்எல்ஏக்கள் அனைவரும் எழுந்து நின்று ஆதரவு தெரிவித்தனர். அதன்பின் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, சபாநாயகர் பெரும்பாலான நேரங்களில் ஒருதலைபட்சமாக செயல்படுகிறார் என்றும் தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதாக கவலை தெரிவித்தார். முந்தைய அதிமுக ஆட்சியில் பேரவையில் நடந்த நிகழ்வை எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டிய நிலையில் கடந்த கால பிரச்சனைகளை பேச வேண்டாம் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி எண்ணி கணிக்கும் டிவிஷன் முறைக்கு தீர்மானத்தை முன்மொழிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதிமுக கொண்டு வந்த தீர்மானத்தை எதிர்த்து பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் செல்வ பெருந்தகை, சபாநாயகர் நியாயமாக நடந்து கொள்வதாகவும் அவருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்திருப்பது விசித்திரமானது என்றும் கூறினார். அதிமுக உறுப்பினர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை முறியடிக்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார். இதேபோன்று விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிகள் தீர்மானத்தை எதிர்த்தன. புரட்சி பாரதம் கட்சி உறுப்பினர் பூவை ஜெகன்மூர்த்தி தீர்மானத்தை ஆதரித்து பேசினார். தீர்மானத்தின் மீது பதிலளித்து பேசிய முதலமைச்சர், சபாநாயகர் அப்பாவு கனிவானவர் என்றும் அதே நேரத்தில் கண்டிப்பானவர் என்றும் தெரிவித்தார். திமுக அரசின் மீது குற்றம் குறை கூற முடியாத காரணத்தினால் இப்படி ஒரு தீர்மானத்தை அதிமுக கொண்டு வந்திருப்பதாக முதலமைச்சர் விமர்சித்தார். சுதந்திர காற்றை இந்த பேரவை தற்போது சுவாசிக்கிற காரணத்தால் பேரவைத் தலைவர் செயல்பாட்டினை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தோம் என்ற எதிர்காலத்தில் உங்கள் மனசாட்சி உறுத்தும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் மீது எய்தப்பட்ட அம்பாகவே கருதுகிறோம். இந்த அம்பை இந்த அவை ஏற்காது. அதன் பின் குரல் வாக்கெடுப்புக்கு தீர்மானம் விடப்பட்டது. இதில் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானம் தோல்வியடைந்தது. அதைத் தொடர்ந்து அவையின் நுழைவு வாயில்கள் மூடப்பட்டு எண்ணி கணிக்கும் டிவிஷன் முறைப்படி வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதில் தீர்மானத்தை ஆதரித்து 63 பேர் வாக்களித்தனர். தீர்மானத்தை எதிர்த்து 154 பேர் வாக்களித்தனர். இதனால் சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சபாநாயகர் இருக்கையில் அப்பாவு மீண்டும் வந்து அமர்ந்தபோது திமுக கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். சபாநாயகர் அப்பாவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பை பாமக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணித்தன. சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான வாக்கெடுப்பில் 217 பேர் கலந்து கொண்டனர். சபாநாயகர் அப்பாவு மற்றும் துணை சபாநாயகர் பிச்சாண்டி ஆகிய இருவரும் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. சட்டப்பேரவை கூட்டத்தில் கலந்து கொண்ட பாஜக உறுப்பினர்கள் 4 பேர் டாஸ்மாக் தலைமை அலுவலக முற்றுகை போராட்டத்திற்கு சென்றதால் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. இதேபோன்று பாமக உறுப்பினர்கள் 5 பேரும் பங்கேற்கவில்லை. அதிமுக உறுப்பினர்கள் தனபால், அமுல் கந்தசாமி, இசக்கி சுப்பையா ஆகியோரும், திமுக உறுப்பினர்கள் 3 பேரும் அவை நடவடிக்கையில் பங்கேற்கவில்லை. சபாநாயகரை பதவி நீக்க கோரும் தீர்மானத்தின் மீது குரல் வாக்கெடுப்பு மற்றும் டிவிஷன் முறையில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இந்த தீர்மானத்தை எதிர்த்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் 154 பேர் வாக்களித்தனர். சபாநாயகரை பதவி நீக்க கோரும் தீர்மானத்தை ஆதரித்து ஓ. பன்னீர்செல்வம், அவரது ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களான வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஐயப்பன் மற்றும் அதிமுக தலைமை மீது அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படும் செங்கோட்டையன் உட்பட 63 பேர் வாக்களித்தனர். இதன் மூலம் சபாநாயகரை பதவி நீக்க கோரும் தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டது. சபாநாயகருக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த தீர்மானத்திற்கு ஓ. பன்னீர்செல்வம் ஆதரவளித்த நிலையில் அது குறித்து அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். அதிமுக உறுப்பினர் என்ற அடிப்படையில் கொறடா உத்தரவை மீறக்கூடாது என்பதால் தான் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததாக ஓ. பன்னீர்செல்வம் விளக்கம் அளித்திருக்கிறார். 2 மணி நேரம் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சியினர் பேசுவது ஒளிபரப்பப்படுவதில்லை என்றும் சபாநாயகர் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். 2 மணி நேரம் 52 நிமிஷத்துல 1 மணி நேரம் ஆளுங்கட்சி சேர்ந்த அமைச்சர் பெருமக்கள் பேசினாங்க. மீதி 1 மணி நேரம் 52. அதுல
சிடியில கொடுக்கப்பட்டது வெறும் 46 நிமிடம் பதிவு செய்து கொடுத்தாங்க. அந்த 46 நிமிடத்துல 44 நிமிடம் மாண்பு முதலமைச்சரும் மாண்பு அமைச்சர் பேசுனது தான் இருக்குது. வெறும் 2 நிமிடம் தான் நான் பேசுனது இருக்குது. அப்படி என்றால் சட்டப்பேரவைத் தலைவர் எப்படி ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டார் என்பதற்கு இதுவே உதாரணம். அதோட இன்றைய தினம் கூட சட்டப்பேரவைத் தலைவர் பதவி நீக்கும் தீர்மானத்தின் மீது நான் பேசுவதை ஒளிபரப்பு செய்யல, நேரலையில ஒதுக்கீடு செய்யல. ஆனா முதலமைச்சர் பேசுறத ஒளிபரப்பு செய்யறாங்க. இதுதான் ஒருதலை பட்சங்கிறோம். அதிமுக ஒற்றுமையாகத்தான் இருக்கிறது என்றும் தங்கள் கட்சியை யாராலும் பிரிக்க முடியாது என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். செங்கோட்டையன் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர் இதனை தெரிவித்தார். எப்ப பார்த்தாலும் இதுல எப்பாவது ஒரு குழப்பம் வரணுமா? அப்படித்தான் இருக்கீங்களா ஒழிய ஒற்றுமையா இருக்கும்னு என்னங்க? நாங்களாம் இப்ப ஒற்றுமையா தான் இருக்கிறோம். நீ யாராலையும் பிரிக்க முடியாதுங்க. நான் என்னைக்கு முதலமைச்சரானோ அன்னையிலிருந்து இந்த திட்டத்தை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் உடைச்செறிஞ்சிட்டு தான் இருக்கிறோம். அதிமுக யாராலையும் உடைக்க முடியாது, முடக்க முடியாது. அதில் முயற்சி பிறகுதான் மூக்குடைப்பாரு.